இப்போ நீங்கள் பாஜக சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அதிமுக மேலே வைக்கிறார் சார். இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே அரசியல் ஆண்மை இருந்தா ஒன்றிய அரசுன்னு ஒரு லெட்டர் எழுத சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ந்து நாளை நமதி சேனலுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்து வரீங்க. மேலும் நீங்க நாளை நமதிற்கு உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை அழைச்சு பங்களிப்பை தரலாம். இவரால பார்க்க வந்த 41 பேர் உயிரிழந்திருக்காங்கல்ல, அது சிபிஐ கிட்டே இருக்கட்டும். ஒரு தமிழக முதலமைச்சர்ன்ற முறையில் இந்த கேஸை சிபிஐ தீவிர விசாரித்து குறுகிய காலத்தில் கண்டுபிடிச்சி இதுக்கு யார் பொறுப்பாளரோ அவங்கள தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஏன் ஒரு இது பண்ணலை? ஏன் மத்திய அரசு கிட்ட லெட்டர் கொடுக்கல? இவர் சரணடை அடைஞ்சிட்டாரு. இருக்கிறாங்க இவங்களுக்கு எடப்பாடியாரை பார்த்தா பயம். 10 மந்திரி பதவியை காட்டிட்டு ஆசை காட்டிட்டு நம்ம கூட்டணிக்கு வச்சிட்டோம்னா என்றைக்குமே தாவேகா கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த திட்டத்தை தவிடுபொடி ஆகண்டு எங்கள் கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் தான். இல்லை, அவர் சட்டமன்றத்தில் பேசும்போதே நடக்கிறது அம்மா ஆட்சி தான். தலைவரும் அம்மாவும் பேரை சொல்லாமல் எந்த கொம்பனும் ஆட்சி நடத்த முடியாது. ஆனால் ஆதவர்ஜினா சொல்வது வந்து பொய். சிடி நிர்மல்குமார்ட்ட கேள்வி கேட்கும்போது அங்கே இருக்கிறதே மொத்தம் 10 பேர் தான். ஸோ அவர் தலைமையை நிரூபிச்சுக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி இதே நிர்மல்குமாருக்கு நான் ஒரு கேள்வி வச்சுக்கிறேன். உங்கள் 100 நாள் ஆட்சியை பற்றி உங்கள் எங்கள் தலைவரை சட்டசபையில் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டோம். எல்லாருமே இருக்கட்டும், 1/2 மணி நேரம் விவாதம் பண்ணிட்டோம். உண்மையிலே பலசாலி யாருன்னு பார்க்கணும். நாளை நமதிகளுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அண்ணா நகர் தெற்கு 107வது வட்டக்கழக செயலாளர் SM பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சட்டமன்றத்தில் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி இந்த குதிரை பேரம் தொடர்பாக பேசும்போது ஆதவர்ஜுனா அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி பேசியிருக்காரு. 2017க்கு அப்புறம் இருக்கிறது அதிமுகவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக நீங்கள் பாஜக சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அதிமுக மேலே வைக்கிறார் சார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதாச்சு அவர் வந்து ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்னு தலைவர் பாட்டு ஒன்று இருக்குது. தலைவர் பாட்டு எத்தனையோ பாட்டு சட்டசபையில் பாடியிருக்காங்க. இதை ஆதவர்ஜுனாவுக்கு பாடினா நல்லாயிருக்கும். அதாச்சும் எடப்பாடியார் செய்த சாதனைகள் 11 மருத்துவக்களை நம்ம சொன்னால் இதையே சொல்லின்னு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து கொஞ்ச நெஞ்ச சாதனைகள் செய்யலை, பல சாதனைகள் சேர்ந்திருக்காங்க. அவர் சாதனை பண்ணி அவர்கிட்ட மந்திரி பதவியில் இருந்து பல முறை இப்போ வந்து இவங்க விலைக்கு வாங்கினாங்களே விஜயபாஸ்கர், அவர் எத்தனை வாட்டி சுகாதாரத்துறை அமைச்சராக தமிழ்நாட்டில் முதலிடமாக போய் மந்திரியாக போய் இதெல்லாம் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்களை உருவாக்குனது ஐயா எடப்பாடியார். இதை தெரிஞ்சு தான் இவர்கிட்ட இருக்கிறவங்களாம் வலிமை மிக்கவங்க இல்லைன்ட்டு அவங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி பணம் பேரம் பேசி அதனால தான் இவங்க வந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு எடப்பாடியாரை பார்த்தா பயம். எப்படியோ ஒரு கட்சியை வந்து இவங்க ஒரு 10 மந்திரி பதவியை காட்டிட்டு ஆசை காட்டிட்டு நம்ம கூட்டணிக்கு வச்சிட்டோம்னா என்றைக்குமே தாவேகா கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த திட்டத்தை தவிடுபொடி ஆகண்டு எங்கள் கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் தான். இல்லை, அவர் சட்டமன்றத்தில் பேசும்போதே நடக்கிறது அம்மா ஆட்சி தான், அதிமுக ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா ஒவ்வொரு முறையும் இங்கே இருக்கிறது அதிமுக வேற தாவேகா வேற கிடையாது, ரெண்டுமே ஒன்றுன்னு ஒவ்வொரு முறையும் சொல்கிறாரு. என்ன காரணம்? அதாச்சும் இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்தவங்களும் சரி, இப்போ தனுஷுன்னு ஒன்று சொல்கிறாங்க, அவங்க கட்சி ஆரம்பித்தாலும் சரி, அனைத்தின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார்கிட்ட தலைவரும் அம்மாவும் பேரை சொல்லாமல் எந்த கொம்பனும் ஆட்சி நடத்த முடியாது. ஆனால் ஆதவர்ஜுனா சொல்வது வந்து பொய். இவர் வந்து பாரதிய ஜனதா கிட்ட வந்து நாங்கள் சரணடைஞ்சிட்டோம்னு சொல்கிறாரு. இதே தாவேகா தலைவர் வந்து கொள்கை எதிரி வந்து பாஜகன்னாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசின பேச்சில் இப்போ ஒரு 10% பேசுகிறாரா? பேசலை. இவர் தான் சரணடை. பாயாசம்லாம் இல்லாத டைலாக்லாம் சரி, ஒன்று சொல்லும் போதெல்லாம் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாரு. இந்த தாவேகாக்கு உண்மையிலேயே அரசியல் ஆண்மை இருந்தா ஒன்றிய அரசுன்னு ஒரு லெட்டர் எழுத சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் திமுகவே எழுதலை. இவங்க வந்து நம்ம வந்து ஆளுங்கட்சி ஆகிட்டோம், எது சொன்னாலும் மக்கள் ஏற்றுப்பாங்க, அதுக்கேற்ற மாரி இவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு ஒரு பல மீடியாக்கள் இருக்குது. இவர் சொன்ன வார்த்தையை நிறையா பேர் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அது கவுண்ட்ரு கொடுக்கும்போது அந்த ஐயா எடப்பாடியார் கவுண்ட்ரு கொடுக்கும்போது யாருமே வந்து அதை வந்து மீடியாக்கள் வெளியிட மாட்டாங்க. உண்மையிலேயே சரணாடி அடைஞ்சவர் வந்து இவர் தான். ஏன் இன்னும் அந்த கரூர் சிபிஐ கேஸ் வந்து வெளியிடலை? இவர் போய் காலில் விழுந்துட்டு இவரால் பார்க்க வந்த 41 பேர் உயிரிழந்திருக்காங்கல்ல,
ஏன் அது சிபிஐ கிட்டே இருக்கட்டும். ஒரு தமிழக முதலமைச்சர்ன்ற முறையில் இந்த கேஸை சிபிஐ தீவிர விசாரித்து குறுகிய காலத்தில் கண்டுபிடிச்சி இதுக்கு யார் பொறுப்பாளரோ அவங்கள தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஏன் ஒரு இது பண்ணலை? ஏன் மத்திய அரசு கிட்ட லெட்டர் கொடுக்கல? இவர் சரணடை அடைஞ்சிட்டார். இவர் தாவேகா தலைவர் தான் வந்து சார், தாவேகா தலைவரே ஆதவ அர்ஜுனாக்கு அடிமை சார். அவர் வந்து ஒரு சட்டசபைக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ கூட்டம் கூட்டுறாரு. தாவேகா சார்பாக எம்எல்ஏ கூட்டம் கூட்டுறாங்க. எம்எல்ஏ கூட்டத்தில் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, சட்டசபையில் வந்து கேள்வி கேட்டால் முதலமைச்சர் தான் சொல்லணுமா? முதலமைச்சர் சொல்ல மாட்டார், முதலமைச்சர் பேச மாட்டார், நாங்கள் பேசிக்கிறோம். நீங்கள் தானே அவைத்தலைவர், நீங்கள் உத்தரவிடுங்கன்னு ஒரு அமைச்சர் வந்து ஒரு சபாநாயகருக்கு உத்தரவிடுறாரு. இதே அம்மா ஆட்சியாக இருந்தால் அமைச்சரை தூக்கி கடாச்சிட்டு இருப்பாங்க. பாவம் இவருக்கு எதுவுமே தெரியாமல் கையை கட்டிக்கின்னு வாயை பொத்திக்கின்னு கோர்ட் இருந்தால் போதும் எனக்குன்னு போட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறாரு. சபாநாயகருக்கு உத்தரவிட அமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இதை தாவேகா தலைவர் பார்த்துன்னு இருக்கிறாருன்னா அவர் தாவேகா தலைவர் இல்லை, ஓன்லி ஆக்டிங் தலைவர் தான் அவர். இந்த காவேரி நதிநீர் தொடர்பாக நேற்று அதிமுக சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூரில் நடந்துச்சு. இது சம்மந்தமாக செய்தியாளர்கள் வந்து சிடி நிர்மல்குமார்ட்ட கேள்வி கேட்கும்போது அங்கே இருக்கிறதே மொத்தம் 10 பேர் தான். ஸோ அவர் தலைமையை நிரூபிச்சுக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இப்போ நம்ம அதிமுகவை பற்றி எதிர்த்து பேசுகிறவங்களாம் யார் தெரியுங்களா? 5 கட்சி மாறின நிர்மல்குமார், 3 கட்சி மாறின ஆதவ அர்ஜுனா, அதாச்சும் எடப்பாடியார் ஐயா வந்து பலத்தை நிரூபிக்கிறதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறாருன்றாரு. அதில் வந்து மக்கள் எவ்வளோ வந்து சேர்ந்தாங்கன்னு தெரியும். பலத்தை நிரூபிக்கிறதுக்கு கேவலமான செயலை செய்தது இந்த சினிமா மாடல் அரசு தான். ஏன்னா இவர் வந்து மெஜாரிட்டி வாங்கலைன்னு சொன்ன உடனே தீய சக்தி திமுக அவர் வீட்டில் போயிட்டு அவரை திட்டி தான் இவர் ஓட்டு வாங்கினார். அவர் குடும்பத்துக்கு 30% காசு போச்சுன்னு சொன்னதே இவர் தான். அப்போ இருந்த ஆளுங்கட்சி திமுக சொல்லலை, அப்போ இருந்த எதிர்கட்சி அதிமுக சொல்லலை, மற்ற கட்சி சொல்லலை, ஊடகம் சொல்லலை, இவர் தான் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னா 30% காசு குடும்பத்துக்கு போயிருக்குன்னு. அப்படி 30% காசு திருடின குடும்பத்துக்கிட்ட போய் வெக்கமே இல்லாமல் சூடு சோரணம் இல்லாமல் நீ எதுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கின? ஆசீர்வாதம் வாங்கின போனியா? அதே தீய சக்தியால் வெற்றி பெற்ற 5 கட்சியை திருடின்னு வந்துட்டேன். உன் பலத்தை காப்பாற்றுறதுக்கோசம் இந்த மாதிரி கேவலமான செயல்லாம் நீ செஞ்சுட்டு நீங்கள் வந்து எங்களை வந்து பலத்தை நிரூபிக்கிறதுக்குன்றீங்க. இப்போது சிவி சண்முகம் ராஜினாமா லெட்டர் வந்தோன்னா அதில் ஒரு எம்பி சீட்டு காலியாக இருந்தது. அந்த எம்பி சீட்டு காலியாக இருந்தால் முறை பிரகாரம் எப்படி வரணும்? தாவேக்காக்கு 106 எம்எல்ஏ இருக்காங்க. அந்த 106 எம்எல்ஏக்கு இந்த தாவேக்காக உண்மையாக உழைச்ச தொண்டனுக்கு வாங்கி கொடுக்காம ஒன்றுத்துக்கும் உதவாத காங்கிரஸ் கட்சியில் அவர் காலடியில் போயிட்டு இந்த எம்பி பதவியை கொடுத்து காலில் விழுந்து சரணர் அடைஞ்சது இவர் பலத்தை காட்டுறதுக்கோசம். ஏன்னா அந்த ஒரு எம்பி சீட்டு கொடுக்கலாம் காங்கிரஸ் வெளியே போயிடுவான். பலத்தை நிரூபிக்கிறதுக்கோசம் நீ கேவலமான செயல் செய்கிற. இதே நிர்மல்குமாருக்கு நான் ஒரு கேள்வி வச்சுக்கிறேன். பலத்தை நிரூபிப்போம், யாரும் வேணாம், எதை பற்றியும் பேசுகிறேன், வேறு எதனா பற்றி பேசினா கூட உங்கள் தலைவருக்கு தெரியாது. உங்கள் 100 நாள் ஆட்சியை பற்றி உங்கள் தலைவரை எங்கள் தலைவரை சட்டசபையில் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டோம். அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள், பொதுமக்கள், ஊடகங்கள் எல்லாருமே இருக்கட்டும், 1/2 மணி நேரம் விவாதம் பண்ணிட்டோம். உண்மையிலேயே பலசாலி யாருன்னு பார்க்கலாம். பலத்தை அங்கே நிரூபிக்க சொல்லு. உங்கள் தலைவருக்கு எங்கள் தலைவருக்கும் போட்டி வைத்து பலத்தை அங்கே நிரூபிக்க சொல்லு. இந்த நிர்மல்குமாருக்கு 5 கட்சி மாறி வந்த நிர்மல்குமாருக்கு அவர் கொஞ்சம் நாவடக்கம் தேவை. அவர் ஒரு அமைச்சர், ஒரு கட்சியோட தலைவரை பேசும்போது விமர்சிக்கலாம், ஒரு நாகரிகமான முறையில் விமர்சிக்கணும். நாகரிகமான விமர்சிக்கலைன்னா எங்கள் மாரி ஆளுங்க உங்கள் தலைவரை இந்த மாதிரி தான் நாங்கள் பேசுவோம். உண்மையிலேயே உங்கள் தலைவருக்கு அரசியல் ஆண்மை இருந்தால் எங்கள் தலைவர்கிட்ட ஒரு 1/2 hour விவாதம் பண்ணி பலம் யாருக்கு நிரூபிக்க சொல்லுங்கள். இப்போ வந்து இன்னைக்கு வந்து சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கொடியேற்றி வச்ச விஜய் பேசும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறது ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறது தான் முதல் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. பிரச்சாரமோ இல்லை எது தொடங்கினாலும் அந்த ஊழல் விஷயத்தை வந்து கொஞ்சம் பெருசாக கொண்டு போகிறாங்க. உண்மையிலே இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த ஊழல் லஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கா? ஊழல் சிம்பிளாக சொல்ல போனோன்னா ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஸ்கூல். இப்போது நிதியமைச்சர் கூட என்ன சொன்னார்னா, நான் ஒரு அரசு இதுலேருந்து கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கேன்னாரு. அவர் அப்போ கல்வி நிறுவனம் நடத்துகிறார். உண்மையிலேயே அவர் அரசு நியமிக்கப்பட்ட தொகை வாங்குறாரா சொல்லுங்க. ஏன்னா கல்வி அமைச்சர் வந்து அந்த அட்டவணை வந்து எல்லா தனியார் பள்ளியிலையும் அட்டவணை பொதுமக்கள் பார்வையிலும் பெட்ரோல் பார்வையிலும் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை. நான் பேரை சொல்ல, எங்கள் ஏரியாவில் டேனியல் தாமஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே வந்து போடவே இல்லை, ஒட்டவே இல்லை.
ஸோ அப்போ அரசு நியமிக்கப்பட்ட தொகையோட அதிகமாக வாங்குது. அது ஊழலா? ஊழல் இல்லையா? குவார்ட்டருக்கு ₹1 வாங்கக்கூடாதுன்ட்டு ஒரு வலைதளத்தை உருவாக்கியிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் உண்மையிலேயே ஊழலை ஒழிக்கணும்னா இதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு கல்வித்துறைக்கு வந்து ஒரு சமூக வலைதளத்தை உருவாக்கிட்டு அதில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இதில் எப்படி டாஸ்மார்க் எல்லாமே கொண்டு வந்தீங்க, அதுமாரி எல்லா தமிழ்நாடு இருக்கிற தனியார் பள்ளி ஸ்கூல்லையும் விட்டு எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் இவ்வளோ, கவுண்டர் கேஷு இல்லை, கவுண்டர் கேஷே வேண்டாம், நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் கட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்கூல் ஓப்பனிங் அன்றைக்கி ஸ்கூலில் போய் சேர்த்துருங்கன்ட்டு அறிக்கை விட சொல்லுங்கள். இந்த தாவேக அரசுக்கு விட மாட்டார். ஏன்னா தனியார் பள்ளி நடத்துறது முக்கால்வாசி கிறிஸ்டின் ஸ்கூல். அதால தான் இவங்க கொஞ்சம் ஆட்சியும் வந்து ஆண்டுன்னு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து ஊழல்ன்றா அந்த நிதித்துறை அமைச்சர் நான் அரசு நியமிக்கப்பட்ட தொகையை தான் நான் வாங்குறேன், ஓனனா வந்து எங்கள் மாணவர்களை பேட்டி எடுங்கன்னு சொல்லுங்களேன். அவரை சொல்ல மாட்டார். இது ஊரை ஏமாத்துறது. அதுதான் இது சார். கண் எதிர்க்க வாங்குற, கண் எதிர்க்க டெய்லி நிமிஷம் நடக்கிற ஊழல் வந்து டாஸ்மாக் ஊழல். பாட்டிலுக்கு ₹10. நீங்கள் தான் சொன்னீங்க பாட்டிலுக்கு ₹10. ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ கோடி போகுது, மாதத்துக்கு 300 கோடி கிட்ட வருதுன்ட்டு. அதையே நிறுத்த வக்கில்லையே. நிறுத்திட்டீங்களா? ₹10 நிறுத்திலையே. கண் எதிர்க்கு இப்போது அந்த காசை செந்தில் பாலாஜிக்கு போச்சுன்றீங்க. வாங்குறது உண்மை. அந்த குவார்ட்டருக்கு ₹10 வாங்குறது உண்மை. அப்போ இப்போ போகிறது எங்கே போகுது? அமைச்சருக்கு போதா, இல்லை அரசியல்வாதிக்கு போதா, இல்லை அதிகாரிக்கு போதா, இல்லைன்னா ஊழியர் போகிறா? யார் திருடுறா அந்த காசை? திருடுறது உண்மை. திமுக ஆட்சியில் திருடுறது உண்மை. அதே வந்து உங்கள் ஆட்சியில் திருடுறது உண்மை. அப்போ ஸ்டாலின் குடும்பத்துக்கு போச்சுன்னா இப்போ யார்? விஜய் குடும்பத்துக்கு போதா, இல்லை யார் குடும்பத்துக்கு போகுது? இது கேள்வி இல்லையே. கேள்விக்கு பதில் இல்லையே. சும்மா சார் அதாச்சும் வெள்ளையாகிறவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி நடிகர் சொன்னா எல்லாம் ஏற்றுப்பாங்க.